கை வைக்கிறேன். அம்மாடியா லட்சி இங்கிலீஷ் என்ற கம்ப்ளீட். நான் ஸ்கூல் போனா வேலை வர இம்ரோல் பெல்லுக்கு ஒரு உட்கால் எடுத்து குச்சாவட போனா அந்த பேண்ட் வையா ஓனா குஞ்சு கட்டிட்டு ஏமா ஓனா வந்து அந்த குஞ்சு காமி நான் பாக்குறோம். என்னடா இதே போலடா சொல்லி கம்ப்ளீட்லாம் சொல்ற மாதிரி. யார் அறியாத புள்ள நீ அறியாத பிள்ளைன்னு சொன்னா நான் போறேன்னு சொல்றியே. அம்மா எப்பா அம்மா நீ வீர வல்லாமை பேசுறாய். எப்படி அனுப்புவேன்? தப்பிதான் நேர்ந்தா உன்னை அனுப்புறதுக்கு எனக்கு சின்ன பிள்ளை, உனக்கு தெரியாது, ரதமும் கிடையாது, குதிரையும் கிடையாது, உன்னை ஓடுறதுக்கு ஆளும் கிடையாது, ஒரு ஆம்பளையே கிடையாது. அண்ணாயே இது என்ன வார்த்தை அறியாத பிள்ளை என்று அம்மா பண்ணியவன செய்தாலும் அந்த பசுக்களை காணலாமோ? அந்த உண்மைய பசு கூட்டம் பாருணி அம்மா ஒன்னும் புரிஞ்சு போன கிடையாது. வாயால தான் சொல்லுவான், வாயால வர சொல்லுவான். ஒரு ஆள் ஒரு ஆம்பளை கூட இல்லடா, எல்லாம் ஆம்பளையே இல்லடா. நான் எந்த ஆம்பளைடா அனுப்புவேன்? இதுதான் ஆகிடுது. நீ ஒரு அடி அடிச்சா கிளினிக் பண்ணு. சொல்றியே நீ வாடா என் மகனே, நீ
வீராதி சூரராஜா இருக்கக்கூடியவர்கள் நான் போறம்மா அப்படின்னு சொல்றியாடா நீ கருத்தாமா கல்வி கனமா பேசுறியே உன்னை அனுப்பணும்னா தம்பி அவன சாதாரண இடமாடா அட பொங்கும் கடலான எங்கும் சேனைகள் கடலில் இருக்கக்கூடிய தண்ணி பொங்கக்கூடிய கடல்ல பொங்கும் கடல் என எங்கும் சேனைகள் தங்கி இருப்பார் என்று சொல்றேன். திரும்பி பாக்குற இடம் எல்லாம் துரியோதன சேனை அதிகமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவன் எந்தெந்த இடத்துல இருப்பாங்கன்னு தெரியாது. நீ போனா ஒண்ணும் பண்ண முடியாது. ஒருவேளை நீ போனா திருப்பியா புடியோ யாருக்கு தெரியும்? திருப்பியா எங்க புடுவே? ஆமாங்க அரபாபு அரபாபு சிறியதென்றால் அதில் விஷம் பெரியதாகும். இந்த இறையாளன் குலத்தில் வந்த நான் இலை போடுவோம். ஏண்டா ஒரு பாம்பு இருக்குது. பாம்பு இருக்குது. பாம்புல பெரிய பாம்பு இல்ல அதுவா அதுதான் காளாங்குட்டி. சின்ன பாம்பு அதுதான் மலைப்பாம்பு. சின்ன பாம்பு காளாங்குட்டி பெருசு. எல்லாத்த விட எத்தனை வகை பாம்பு தான் 108 வகை பாம்பு. உண்மைதாங்க. அதுல சின்ன பாம்பு என்னன்னா துள்ளுவிரிய. துள்ளுவிரிய ஒரு ஜான் தான் இருக்கும். தொலைப்பு பூச்சி பெருசா இருக்கும். நல்ல பாம்பு கட்டா கூட போசிக்கலாம். துள்ளு விரிச்சு கழிச்சு பொழிக்க முடியாது. அது துள்ளு விரினாச்சு தொடப்பு ஊச்சி பெருசுன்னு சொல்லிட்டு அது கடிச்சிட்டு ஒன்னும் ஆகுதுனாக்கா விஷம் யாராவது அதுக்குதான் அரவமும் சிறியதென்ற அதி விஷம் பெரியதாகும். இறையவன் குலத்தில் வந்த இலைப்பானோ சமரி கஞ்சி அப்படி சிந்தையும் தாயாக்கும் தியானம்மா எங்க அப்பா அத தென்போடி காலத்துல இருந்து மாட்டா பூரா நான் ஒரே ஆள் போய் மாடிக்கணும் வரேன். தேர்வுக்காக மட்டும் ஒரு ஆள் அவளை இல்ல சூத்த இது போல புள்ள பேசி வச்சுக்கிறேன் பாருங்க. நானு ஏதோ அம்மா சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு புள்ள கேட்கணும் இல்லையா? கேட்கறானே கடல் சில்லி கனமுள்ள ஏத்தம் கொண்டு இறைப்பார் போல் ஒரு கடலாகப்பட்டது. அதிலே ஒரு ஏத்தம் போட்டு கடல் தண்ணியை அரைச்சிட்டு அதுல இருந்து சில்லி எடுக்கிறது போல இது சாதாரண இடம் இல்லடா. நீ போறக்கூடிய இடம் துரியோதன கூட்டம் ஆகப்பட்டது. நிறைய இருப்பாங்க. நான் போறேன்னு சொல்றேன். இப்போ உனக்கு ஆள் வேணும். கொஞ்ச நேரம் நீ அவனுமா இரு. நாலு யாராவது கேட்டு பாக்குறேன். யாராவது ஆம்பளை இருக்கிறாங்களா? ஆம்பளை நான் இருக்கேன். நீ ஆம்பளா? ஏதாவது ஆண்மகன் இருப்பாங்களான்னு பாக்குற ஒரு சாரதி என் மகனுக்கு ரதம் ஓட்டுறதுக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல. ஆனா நம்ம கிட்ட பனிமாது இருக்காங்களே. ஆமா யாரு? பனிப்பெண்ணு நம்ம கிட்ட இருக்காங்க. அவங்கள கேட்டா யாராவது ஒரு ஆள் இருக்கிறாங்களான்னு அவங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு தெரியல. அதனால் பனிமாது அந்த வரமாக இருப்பார்கள். ஆனால் ராணி அம்மா அழைத்தாங்க என்று பனிப்பெண்ணாக இருக்கக்கூடிய பனிமாதை கூட்டுன்னு வா. அப்புறம் கேட்டுக்கலாம். போய் பனிமாதை கூட்டு வருகிறேன். பனிமாது தர்பார்
Thank you.